ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேட் இந்தியன் கிச்சன். நம்ம இன்னைக்கு உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. வெளியில் நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா சாஃப்டாக, ரொம்பவே சூப்பராக இருக்கும். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு தோலை உரிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மேஷர் இல்லைன்னா ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். கட்டிகள் இல்லாத மாதிரி இதை நல்லா மசிச்சுக்கோங்க. நல்லா மசிச்சதுக்கு அப்புறமா இது கூட 1/2 கப் அளவு பொடியா நறுக்குன பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே பொடியா நறுக்குன ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சப்பாத்திக்கெலாம் மாவு பிசைவோம்ல, அந்த மாதிரி. தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு வெங்காயத்தில் இருக்க தண்ணியே இது நல்லா சேர்ந்து பிசைஞ்சு வரதுக்கு சரியாக இருக்கும். நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. அதுக்கப்புறமா இதுலேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்துட்டு கட்லட் ஷேப்க்கு நம்ம தட்டிக்கலாம். நல்லா ரவுண்ட் ஷேப்க்கு தட்டிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி. இதே மாதிரி மீதி இருக்க எல்லா மாவுலையும் கட்லட் ஷேப்க்கு ரெடி பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணலாம், இல்லைனா டீப் ஃப்ரை பண்ணலாம். ரெண்டுமே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ எண்ணெயை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கட்லட்டை உள்ளே சேர்த்துருங்க. ஒரு சைடு நல்லா பொன்னிறம் ஆனதும் இன்னொரு சைடு திருப்பி போட்டுட்டு அந்த சைடும் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, 2 சைடுமே நல்லா சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இப்போ நம்ம வெளியில் எடுத்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சுட்டு எக்ஸஸாக இருக்கக்கூடிய எண்ணெயெல்லாம் வெளியில் போனதுக்கப்புறமா நம்ம இதை சர்வ் பண்ணலாம். இதே போல் மீதி இருக்க கட்லட்டையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், உருளைக்கிழங்கு வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை சும்மா சாப்பிடும்போதே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம டொமேட்டோ கெச்சப் வச்சும் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.